எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்ணூர் ஸ்குவாட் எஸ்ஐ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அதுக்கான டெஸ்ட் 5க்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே 4 டெஸ்ட் வரைக்கும் ஓரளவு நீட்டா பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் திருப்தியா இருக்கு. ஸோ இதே ஸ்பீட்ல போனோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம ஒரு 66 மார்க்கு, 67 மார்க்கு அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இத டெஸ்ட்ட மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா கன்டின்யூ பண்ணிட்டே இருங்க. இத மட்டும் எதுவுமே ஸ்கிப் பண்ணிறாதீங்க. ஆமா. ஆரம்பத்துல சொன்னதுதான். டெஸ்ட்ட ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ரூல்ஸே போட்டிருக்கோம். நீ ஒரு டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணா தான் அடுத்த டெஸ்ட் குடுப்போம் அப்படின்னு. அதனால தான் அந்த ரூல் போட்டிருக்கோம். ஓரளவு எல்லாருமே அந்த ரூல்ஸ கொஞ்சம் ஃபாலோ பண்றீங்க. ஒரு சிலர் ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நம்ம கொஸ்டின் குடுக்கல. அவங்க திரும்ப கேட்டாங்க, "சார் நான் மறுபடியும் ஃபாலோ பண்றேன் சார்" அப்படின்னு. நீங்க முடிக்காத டெஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ண வந்தா நம்ம குடுக்குறோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அதனால அவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். அவங்களோட முடிஞ்சுச்சு. இனிமேல் அவங்களுக்கு வந்துட்டு கிடையாது. நெக்ஸ்ட் ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க அந்த டைம்ல கேட்போம். நீங்க இத ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு கேட்போம். அப்பவும் அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அவங்க அதோட நிப்பாட்டிடுவாங்க. அவ்வளவுதான். ஸோ டெஸ்ட்ட மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஈஸியா ஒரு 65ல இருந்து 66 மார்க் அசால்ட்டா எடுத்துட்டு போயிரலாம். ஸோ டெஸ்ட் 5க்கான ஆன்சர் கீ தான் இப்ப பார்க்கலாம். எதுல உள்ளது? 7த் ஃபர்ஸ்ட் டெர்ம். 7த் ஃபர்ஸ்ட் டெர்ம் தான் இப்ப பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 6த் 3 டேர்ம் முடிச்சிட்டோம். ஸோ அந்த 3 டேர்முக்குள்ள ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் என்ன செஞ்சுட்டோம்? முடிச்சுட்டோம். 3 டேர்முக்குள்ள ரிவிஷன் டெஸ்ட்டும் முடிச்சுட்டோம். டெஸ்ட் 4 அதுக்கான ஆன்சர் கீ போடல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3 டேர்ம் படிச்சோம். அந்த 3 டேர்ம ரிவிஷன் பண்ணி தான் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு ஆன்சர் கீ தனியா தேவைப்படாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க 3 டெஸ்ட்டுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததுனால அந்த இதுக்கு ஆன்சர் கீ தேவைப்படுறதுனால அதுக்கு வீடியோ போடல. ஸோ நம்ம இப்ப டைரக்ட்டா டெஸ்ட் 5க்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓரலகு பருமனில் ஒரு பொருள் பெற்றுள்ள நிறை அப்பொருளின் அடர்த்தி எனப்படும். இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒரு முப்பரிமாண பொருள் ஆக்கிரமித்துக் கொள்ளும் இடமே அதன் பருமன் எனப்படும். இதுவும் கரெக்ட் தான். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க அடர்த்தி கொடுத்துருக்காங்க. பாதரசத்தோட அடர்த்தி எவ்வளோ? 13,600 1. இரும்பு 7,800 2. தங்கம் 19,300 3. விளக்கெண்ணெய் 961 4. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஏபிசிடி இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஒளியாண்டு என்பது 9.46 into 10⁻50 மீட்டர். ஸோ மற்ற ரெண்டுக்கு இது ரெண்டுக்கு என்ன ஆன்சர் வரும்? இது என்னது? ஒளியின் வேகம். ஒளியின் வேகம். இது வானியல் அலகு. வானியல் அலகு. இந்த வானியல் அலகு அப்படின்றது என்ன அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு தான் என்னது? வானியல் அலகு. இது எப்படின்னா இப்போ சூரியன் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதை சுத்தி பூமி பூமி நீளோட்ட பாதையில சுத்தி வருது. பூமி என்ன செய்யுது? நீளோட்ட பாதையில சுத்தி வருது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னது இது? இது என்ன சொல்லுவோம்? இது அண்மை அல்லது பெரிகிலின் அந்த மாதிரி சொல்லுவோம். இது சேய்மை. தூரமா இருக்குது. சேய்மை அல்லது ஆஃப் கீலியன். ஆஃப் கீலியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இது எவ்வளவு அப்படின்னா 147.1 மில்லியன் கிலோமீட்டர். சேய்மை டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 152.1 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ இதோட ஆவரேஜ் தான் என்னது? இதோட ஆவரேஜ் 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இதை தான் நாம என்ன சொல்றோம்? வானியல் அலகு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர். மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர். இது மின்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றல் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வீட்டுல எடுப்பாங்கல்ல கரண்ட் பில் எடுப்பாங்கல்ல அதோட யூனிட் கிலோ வாட்ல சொல்லுவாங்க. யூனிட்னு சொல்லுவாங்க. அதுவும் மின்திறனோட அலகுல தான் வரும். நெக்ஸ்ட் ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம்? ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இதோட சமநிலையை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னா இப்போ ரொம்ப ஹைட்டான பொருளா இருக்கு அப்படின்னா என்ன இருக்கும்? சமநிலை வந்துட்டு கம்மியா இருக்கும். அப்ப இந்த ஹைட்டை குறைச்சா அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம்? அதோட சமநிலையை அதிகரிச்சிடலாம். 1 ஹைட்டை குறைக்கணும். 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்தை இன்க்ரீஸ் பண்ணணும். 2 ஆப்ஷன் தான் கரெக்டா பண்ணணும். அப்பதான் அந்த பொருள் என்ன பண்ண முடியும்? கரெக்டான ஒரு சமநிலையில இருக்க முடியும். சோ இந்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஈர்ப்பு மையத்தின் உயரத்தை அதிகரிச்ச கூடாது. ஏன்னா உயரம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும்? சமநிலை இருக்கவே இருக்காது. ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். இது கரெக்ட்.
நெக்ஸ்ட் பொருளின் உயரத்தினை அதிகரித்தல். பொருளின் உயரத்தினை அதிகரிக்க கூடாது. பொருளின் அடிப்பரப்பின் அகலத்தினை இதுவும் குறைக்க கூடாது. என்ன செஞ்சிருக்கணும்? கூட்டணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு நாட்டிக்கல் மைல். கரெக்ட் தான். இது எவ்வளவு? 1.852 கிலோமீட்டர். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட். இதுவும் கரெக்ட் தான். அப்ப இரண்டும் சரி. நெக்ஸ்ட் பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குது. எஸ் கரெக்ட் தான். இப்ப லோக்சபா எலெக்ஷன் நடந்திருக்கு. லோக்சபா நடந்திருக்கு. மொத்தம் 543. அது எப்படின்னா 530 பிளஸ் 13. அதாவது இது ஸ்டேட், இது யூனியன் பிரதேசம், இது யூனியன் பிரதேசம். 530 பிளஸ் 13 பிளஸ் 2 ஆங்கிலோ இந்தியா. இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது நமக்கு தேவையில்லை. இந்த 543 இப்ப எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இப்போ பெரும்பான்மையான கட்சி அப்படின்றது என்னன்னா 50%, அதாவது 50% பிளஸ் ஒரு சீட்டு எடுக்கிறவங்க தான் பெரும்பான்மையான கட்சி. இப்போ 543 இருக்கு அப்படின்னா இதுல பாதி அது கூட என்ன செஞ்சணும்? ஒரு சீட்டு கூட்டி, அதாவது ஒரு சீட்டு கூட இருக்கிறவங்க தான் யாரு? பெரும்பான்மை கட்சி அப்படின்னு. அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். அதோட கம்மியா இருக்கிறவங்க ஆட்சி அமைக்க முடியாது. அததான் இதுல சொல்லியிருக்காங்க. அப்ப பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு. அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது கரெக்ட் தான். எந்த கட்சி பெரும்பான்மைப்படும்னா யாரு பிரதமரா இருக்காங்களோ அவங்கதான் பெரும்பான்மை கட்சி. அவங்களோட உறுப்பினர்கள் தான் என்ன செஞ்சிருப்பாங்க? அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்க ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும். அது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். காரணம் கூற்றிருக்காருன்னா சரியான விளக்கமாகும் அப்படின்னா சரியான விடை. நெக்ஸ்ட் ஒரு பொருளை அதே நிலையில் வைத்துக் கொள்ளும் திறனை அப்பொருளின் என்ன சொல்லுவோம்? சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்பொருளின் சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். நடைமுறையில் நாம் காணும் பெரும்பாலான இயக்கங்கள் எல்லாமே என்னது? சீரற்ற இயக்கங்கள் தான். பெரும்பாலான இயக்கங்கள் எல்லாமே சீரற்ற இயக்கங்கள் தான். நெக்ஸ்ட் எந்த புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளி அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படும். என்னது? ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணுல ஒரு அட்டை இருக்கு அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் தான் என்னது? அதை டிசைட் பண்ணும். இந்த பாயிண்ட்ல வச்சு பிடிச்சோம் அப்படின்னா அது பேலன்ஸ்டா நிற்கும். இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? வேற எங்கேயாச்சும் நம்ம மாத்தி வச்சோம் அப்படின்னா அது விழுந்துரும். அதை தான் அதில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளது அப்படின்னா நீர்நிலைகள். நீர்நிலைகள் பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும். நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் திசைவேகம் மாறுபடும் வீதம் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். திசைவேகம் மாறுபடும் வீதம் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கிரவுண்ட் இருக்கு. இதுல ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. இதுல இங்க இருந்துட்டு ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம்? இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி. அதே மாதிரி இவர் கடந்து வந்து இந்த மொத்த தொலைவு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது தொலைவு தான். டிஸ்டன்ஸ். இது தொலைவு டிஸ்டன்ஸ். இப்ப என்னன்னா தொலைவு மாறுபடும் வீதம். தொலைவு மாறுபடும் வீதம் என்னது? வேகம் எனப்படும். அதே இது இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் திசை வேகம் எனப்படும். இடப்பெயர்ச்சி மாறுபடும் திசை வேகம் எனப்படும். நெக்ஸ்ட் தொழில் முனைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறதுனா அமைப்பாளர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது பருப்பொருளின் நிறை என்ன செய்யுது? எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுது. பருப்பொருள் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமானா கண்டிப்பா அதோட நிறையில ஏற்படுது. பருப்பொருள் அதோட ஷேப்ல வேணா மாறும். ஆனா நிறை மாறுமானா மாறாது. நெக்ஸ்ட் அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம். கொஸ்டின் நல்லா படிக்கணும். ஒரே அலோகம் கேட்டிருக்காங்க. அலோகம் அப்படின்னா புரோமின். இதே இது உலோகம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? காலியம் போடலாம். சேர்மம்னு கேட்டா நீர் போடலாம். சேர்மம்னு கேட்டா நீர் போடலாம். பாதரசமும் ஒரு என்னது? அதுவும் ஒரு உலோகம். அதுவும் ஒரு திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரு உலோகம். நெக்ஸ்ட் உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன. கரெக்ட். நிறைய மொழிகள் பேசுறாங்க. மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகிறது. ஆமா, மொழி வேற்றுமை உலக அளவில் அதிக அளவில். அப்ப ரெண்டுமே சரிதான். ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக பயன்படும் தனிமம் பிஸ்மத். இது ஒரு குரூப் 3 கொஸ்டின். குரூப் 3 கொஸ்டின். முக்கியமான கொஸ்டின். குரூப் டிஎன்பிஎஸ்சில கொஞ்சம் அதிகமான கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் அணுவானது பெரும்பாலும் வெற்றிடத்தினை கொண்டிருக்கும் வேண்டும் அப்படின்றது யார் சொல்லிப்பானா? ரூதர் போர்ட் சொல்லியிருப்பாரு. அப்போ இவங்க எல்லாம் யாரு? ஜே தாம்சன் அப்படின்ற ஒரு எலக்ட்ரான்.
டால்டன் அப்படின்றது ஒரு அணு கொள்கையை கொண்டு வந்திருப்பாரு. அதாவது அணு அப்படின்னு பேரிட்டவன் யாரு? இவர்தான் வைத்திருப்பார். பருப்பு இருக்கு, ரொம்ப சின்ன பொருளா இருக்கு. அது ஒரு கண்டிப்பா ஒரு சின்ன அணுவால தான் உருவாயிருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா, டால்டன் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் டால்டன். கரெக்ட் தான். ஒரு தனிமத்தின் பெயரில் உள்ள 1 அல்லது 2 எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு தனிமத்தின் பெயரை எழுதலாம் என பரிந்துரைத்தவர் பெர்சிலிஸ். 2மே கரெக்ட் தான். ஒண்ணும் இல்ல. இப்போ கார்பன் இருக்கு அப்படின்னா சி மட்டும் போடுவோம். கார்பன் இருக்கு அப்படின்னா சி மட்டும் போடுவோம். இது கால்சியம் இருக்கு அப்படின்னா கால்சியம். கால்சியம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்னா சி தான் வரும். அப்ப இதுக்கு செகண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி இது கால்சியம்னு போடலாம். ஸோ 2மே ஃபர்ஸ்ட் லெட்டர் 2மே சேமா வந்தது அப்படின்னா செகண்ட் லெட்டர் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இதுவும் சேமா இருந்தது அப்படின்னா தேர்ட் லெட்டருக்கு போவாங்க. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓரணு மூலக்கூறு மந்த வாயுக்கள் கரெக்ட். ஈரணு மூலக்கூறுகள் ஆக்சிஜன் O2 இது செகண்ட். மூவணு மூலக்கூறு ஓசோன் இது கரெக்ட். 3க்கு 3. பல அணு மூலக்கூறு சல்பர். ஸோ 4 ஏபிசிடி அப்படியே இருக்கு. இது என்ன வரும்? O3 வரும். நெக்ஸ்ட் சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும். அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பேராசிரியர் லாஸ்கி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க? பேராசிரியர் லாஸ்கி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மூலதனம் பத்தி சொல்லியிருப்பாங்க. மூலதனம். மூலதனத்துக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. யாரு? ஆடம் ஸ்மித் அவர்கள். நெக்ஸ்ட் ஜே தாம்சனுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1906. நெக்ஸ்ட் வேரின் மாற்றுகளில் தவறாக பொருந்தியுள்ள தாவர வகையை தேர்ந்தெடு. துணைவேர் அல்லது இது என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன தூண்வேர்னு சொல்லுவோம். துணைவேர் அல்லது தூண்வேர். எது? ஆலமரம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. உறிஞ்சு வேர் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? கஸ்கூட்டா சொல்லுவோம். உறிஞ்சு வேர் அப்படின்றது கஸ்கூட்டா சொல்லுவோம். அப்ப இது தப்பா இருக்கு. பில்லேடு அப்படின்றது இலையின் மாற்று. இலையின் மாற்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இலையின் மாற்று இது. சேமிப்பு வேர் பீட்ரூட் கரெக்ட் தான். வாயு பரிமாற்றம் அவிசனி எதுவும் கரெக்ட். அப்ப தப்பானது இது மட்டும் தான். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை டேஷ் என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார் அப்படின்னா ஏவி டைசி. ஏவி டைசி. நெக்ஸ்ட் பசுமை நிற இலை போன்ற அமைப்பு புள்ளி இதழ்கள். புள்ளி வட்டம் போட்டக்கூடாது. புள்ளி இதழ்கள் தான் சரியான ஆன்சர். புள்ளி இதழ் அல்லி இதழ் அப்படின்னா ஒரு பூ இருக்கு அப்படின்னா ஒரு பூ இருக்கு. இந்த மாதிரி ஒரு பூ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இந்த பூல வெளியில இந்த கலரா இருக்குல்ல, இந்த கலர் பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா இதுதான் அல்லி. இது அல்லி. இந்த பச்சையா இருக்கும்ல சின்னதா அந்த காம்பு மாதிரி இருக்கலாம். இதுக்கு வந்துட்டு புள்ளி. ஸோ இதுக்கு பேர் புள்ளி இதழ். இது மொத்தத்துக்கும் சேர்த்துதான் புள்ளி வட்டம். புள்ளி வட்டம். இது அல்லி வட்டம். இதுக்கு நடுவுல ஒரு என்ன வரும்? ஒரு மகரந்த தாள் வரும். மகரந்த தாள். இது மேல இருக்கும். சின்ன சின்னதா இருக்கும். அது மகரந்த தாள். இதுக்கு கீழே அடியில ஒண்ணு இருக்கும். சூலகம் மாதிரி இருக்கும். அதாவது இப்படி இருக்கும். இதுக்கு பேர் என்னது? சூலகம். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலா டிராயிங் பார்த்து கிளியரா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நைஃப் அப்படின்னா என்னது? நிக்கல் பெரஸ். நைஃப் என்பது நிக்கல் பெரஸ். இது எங்க இருக்கும்? புவியோட உட்கருல இருக்கும். உட்கருல இருக்கும். அப்ப சிலிக்கா அப்படின்றது எங்க இருக்கும்னா புவியின் மேலோடுல இருக்கும். மேலோடுல இருக்கும். அப்ப சிலிக்கா அப்படின்றது SI, அலுமினியம் அப்படின்றது AL. இங்க வந்துட்டு சிலிக்கா அப்படின்றது SI, மெக்னீசியம் அப்படின்றது MA, சிமா. இது ரெண்டுமே எங்க இருக்கும்னா புவியோட மேல் ஓடுல தான் இருக்கும். ரெண்டுமே மேல் ஓடுல தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கும். இது அதுக்கு அடுத்த லேயர்ல இருக்கும். நெக்ஸ்ட் பூச்சிகள் மூலம் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவர வகைகள் சரியான ஒன்று. பூசணியில கரெக்ட் தான். ஆப்பிளும் நடைபெறும். பிளம்ஸ் நடைபெறும். எல்லாமே சரிதான். நெக்ஸ்ட் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. சட்டப்பிரிவு 14. சட்டப்பிரிவு 14 பாகுபாட்டை தடை செய்ய. இது தப்பு. இது என்ன வந்திருக்கணும்? 15 வந்திருக்கணும். 14 அப்படின்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அனைவரும் சமம். சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. இது கரெக்ட். சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிக்கிறது. இதுவும் கரெக்ட். சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்யுது. இதுவும் கரெக்ட் தான். அப்ப எது தப்பு? ஏன் மட்டும்தான் தப்பு. நெக்ஸ்ட் மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம். மொட்டு விடுதல்னால என்ன?
ஈஸ்ட். பாசி அப்படின்றது துண்டாதல். பாசி அப்படின்றது துண்டாதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறும். பேரணிகள் மற்றும் ஸ்போர்கள் அப்படின்றது என்னன்னா ஸ்போர் உருவாதல். இது என்னது? ஸ்போர் உருவாதல். ஸ்போர் உருவாதல் மூலம். நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின். கிரைசாந்திமம் எவ்வகை தண்டுகளுக்கு எடுத்துக்காட்டு? இது என்னது? சக்கர் அல்லது தரைகீழ் ஓடுதண்டு. தரைகீழ் ஓடுதண்டு. வேற என்ன இருக்கு? செகண்ட் ஆப்ஷன் ஓடுதண்டு அப்படின்றது வல்லாரை. ஓடுதண்டு அப்படின்றது வல்லாரை. குட்டையான ஓடுதண்டுக்கு எடுத்துக்காட்டு என்ன வரும்? வெங்காய தாமரை. வெங்காய தாமரை. வெங்காய தாமரை. ஸ்டோலன் அப்படின்றது என்னது? ஸ்டோலன் அப்படின்றது காட்டு ஸ்ட்ராபெரி. காட்டு ஸ்ட்ராபெரி. ஸ்டோலன் அப்படின்றது காட்டு ஸ்ட்ராபெரிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் 31. சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. ஆக்சுவலா 51 இருக்கு, 51, 52 இருக்கு. எலெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 1951 அக்டோபர் 25ல இருந்து 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்துட்டு நீங்க எது போடணும் இந்த மாதிரினா 52 தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் போடணும். 1952 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஷ் அளக்கலாம் அப்படின்னா ரிக்டர் அளவுகோல். இதுல எவ்வளவு இருக்கும்? 0 to 9 வரைக்கும் இருக்கும். சீஸ்மோகிராஃப் அப்படின்றது என்னன்னா அந்த அலைகளை பதிவு பண்றது. அலைகளை பதிவு பண்றதுக்கு தான் சீஸ்மோகிராஃப். நெக்ஸ்ட், ஹைட்ரோபோபியா என்பது எந்த நோயின் அறிகுறி? ராபிஸ். ராபிஸ் அப்படின்றது வெறிநாய்க்கடி. ராபிஸ் அல்லது வெறிநாய்க்கடி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ராபிஸ் அல்லது வெறிநாய்க்கடி. இது கடிச்சது என்ன அப்படின்னா நம்ம வெயின்ஸ் எல்லாமே பாதிக்கும், நரம்புகள் எல்லாமே பாதிக்கும். ஒரு 2 வாரங்கள், மினிமம் 2 வாரங்கள் ஆகலாம், இல்ல 2 வருஷம் கழிச்சு கூட என்ன ஆகலாம், சிம்டம்ஸ் தோன்றலாம். ஹைட்ரோபோபியா அப்படின்றது என்னன்னா நம்ம தண்ணியை பார்த்து பயப்படுறது. நீரை பார்த்து பயப்படுதல். நீரை பார்த்து பயப்படுதல். நெக்ஸ்ட், புகையிலை மெல்லுவதால் புறத்திசு என்னும் நோய் ஏற்படுகிறது. புகையிலை மெல்லுவதால் புறத்திசு என்னும் நோய் ஏற்படுகிறது. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். என்னது? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நெக்ஸ்ட், மரபணு நிலையினால் வண்ண குருட்டுத்தன்மை ஏற்படுகிறது. மரபணு நிலையினால் வண்ண குருட்டுத்தன்மை, அதாவது கலர் பிளைனர்ஸ். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட், ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோளில் பாலின சமத்துவம் என்பது 5வதாக குறித்துள்ளது. டைரக்டா ஆன்சர் அதுலயே வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், ரிட்ரோ வைரஸ் என்பது என்னது? டிஎன்ஏவுக்கு பதிலாக என்ன இருக்கணும்? ஒரு ஆர்என்ஏவை கொண்டிருக்கிறது தான் ரிட்ரோ வைரஸ். நெக்ஸ்ட், சீதாப்பழம் என்பது பல கனிகள் சேர்ந்து உருவான என்னது? அது ஒரு திரள் கனி. சீதாப்பழம் என்பது பல கனிகள் சேர்ந்து உருவான ஒரு திரள் கனி. கூட்டுக்கனிக்கு பலாப்பழம் சொல்லுவோம். பலாப்பழம். ஃபோம் ஆப்பிள். ஃபோம்ன்றது ஆப்பிள். பெர்ரி தக்காளி சொல்லலாம். தக்காளி, கத்தரி எல்லாமே பெர்ரியில வந்துடும். நெக்ஸ்ட், இரத்த சோகை என்பது இரும்புச்சத்து குறைபாட்டு நோய். இரத்த சோகை என்பது இரும்புச்சத்து குறைபாட்டு நோய். ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி 6th எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், மத்திய தரகடலின் கலங்கரை விளக்கம் ஸ்ட்ராம்போலி. நெக்ஸ்ட், முதலுதவி என்பதன் நோக்கம் என்னது? காயங்களை தடுத்தல, அதெல்லாம் கிடையாது. ஆபத்து வராமல் தடுக்க, அதுவும் கிடையாது. வலி நிவாரணம், இது சரி. சேவை செய்தல் என்பது தவறு. ஸோ ஆப்ஷன் ஜி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின். BCG என்பது எந்த நோய்க்கான தடுப்பூசி? இது எதுக்கு? காச நோய்க்கான தடுப்பூசி. காச நோய்க்கான பேசிலி கால்மெட்டிக் குரின், அதாவது அவங்க தான் கண்டுபிடிச்சுப்பாங்க. அதனால அவங்க பேர்லயே இதுக்கு தடுப்பூசி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறை அப்படின்னா சீனா. ஒரு கட்சி முறை நடைமுறைன்னா சீனா. இங்கெல்லாம் என்னது? 2. இந்தியால வந்துட்டு பல. நெக்ஸ்ட், மலை அடிவாரத்தில் ஆறுகள் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் வண்டல் விசிறி ஆகும். மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் வண்டல் விசிறி எனப்படும். நெக்ஸ்ட், தமிழகத்தின் முதல் மினி டைட்டில் பூங்காவை தமிழக முதல்வர் எங்கு திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னா விழுப்புரத்துல தொடங்கி வச்சிருப்பாங்க. எங்கன்னா விழுப்புரத்துல.
நெக்ஸ்ட், சமீபத்தில் தமிழக காவல்துறை இயக்குனர் சங்கல் ஜிவால் மகிழ்ச்சி திட்டத்தை எங்க தொடங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னா, மதுரையில தொடங்கி வச்சிருப்பாங்க. எங்கன்னா மதுரையில தொடங்கி வச்சிருப்பாங்க. 2 நாள் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் டேஸில் தொடங்கி வைத்தார் அப்படின்னா, சென்னையில தொடங்கி வச்சிருப்பாங்க. எங்கன்னா சென்னையில. முதலமைச்சரின் டேஸ் வறுமை ஒழிப்பு திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 5,00,000 குடும்பங்கள் 2 ஆண்டுகளில் மீட்டெடுக்கப்படும் என தமிழக பட்ஜெட்ல அறிவிக்கணும்னா, யார் பேர்லனா தாயுமானவர் பேர்ல வச்சிருப்பாங்க. யார் பேர்லனா தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம். தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம். நெக்ஸ்ட், குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளனா சிற்றாறு. எங்க இருக்குன்னா சிற்றாறு. நெக்ஸ்ட் 50வது கொஸ்டின். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மற்றும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக டேஸ் சட்டமன்றம் 2 தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது அப்படின்னா தமிழக அரசு தான் 2 தீர்மானங்கள்ல இதற்கு எதிராக நிறைவேற்றி இருக்காங்க. நெக்ஸ்ட், மார்ச் 2022 தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டம் ஆண்டுதோறும் மாநிலம் முழுவதும் சுமார் டேஸ் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா 10 லட்சம் பேருக்கு. எத்தனை பேருக்கு? 10 லட்சம் பேருக்கு. நெக்ஸ்ட் 52வது கொஸ்டின். டேஸ் தொல்லவில்லை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டத்தை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் அப்படின்னா நாகர்கோவில்ல உள்ள தொல்லவில்லை. நெக்ஸ்ட், இந்திய டிஜிட்டல் உச்சி மாநாட்டின் 18வது பதிப்பு டேஸில் நடைபெற்றது. எங்கன்னா மும்பையில நடைபெற்றிருக்கும். எங்க நடைபெற்றிருக்கும்? மும்பையில நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட், முகத்வார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாக்கப்படுகின்றன. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். காரணம், ஆறு கடல் பகுதியை அடையும் போது ஆற்றின் வேகம் குறைகிறது. ரெண்டுமே கரெக்ட் தான். சோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், பாகிஸ்தானின் கிழக்கு பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதலமைச்சராக பதவியேற்ற மரியம் நவாஸ் அவர்கள் வெடிமருந்துகள் மற்றும் ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான முதல் 2 தனியார் வெடிமருந்து உற்பத்தி ஆலைகள் அதானி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி நிறுவனத்தில் எங்க திறந்திருப்பாங்க அப்படின்னா கான்பூர்ல திறந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், தவறான ஒன்றை தேர்ந்தெடு. புத்த மதம் விகாரம் கரெக்ட், சமண மதம் பசாதி கரெக்ட், ஜுடாயிசம் மதம் வந்து ஷினகா கரெக்ட், ஜொராஸ்ட்ரியன்றது அக்கியாரி அப்படின்னு வரணும். என்ன வரணும்? அக்கியாரி. தேவாலயம் அப்படின்றது கிறிஸ்டியன்ஸ். சோ இதுதான் தப்பு. நெக்ஸ்ட், டேஸ் தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் முதல் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை யாருன்னா முகமதி கோரி தான் வச்சுப்பார். சேரல் இருமுறை வந்துட்டு முதல் அரசர், அதாவது தனது பெயர்ல நாணயம் வெளியிட்ட முதல் சேர அரசர் அப்படின்னா சேரல் இருமுறை. நெக்ஸ்ட், ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை டேஸ் நாளாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா உலக மத நல்லிணக்கண தினம். இது பிப்ரவரி 21. மக்கள் தொகை ஜூலை 11. உலக கலாச்சார பன்முக தினம் மே 21. நெக்ஸ்ட், சிவசேனை கட்சி எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் 61வது கொஸ்டின். ஒரு ஜூட்டால் டேஸ் வெள்ளி குண்டுமிழை உள்ளது அப்படின்னா 3.6 வெள்ளி. நெக்ஸ்ட், ஒரு பொறுத்துக. கஜுராகோ எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல இருக்கு. கஜுராகோ எங்க இருக்கு? மத்திய பிரதேசம். கோனாக் அப்படின்றது ஒடிஷா. தில்வாரா அப்படின்றது ராஜஸ்தான். விருப்பாக்ஷா அப்படின்றது கம்பி. ஸோ அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? CADB. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், பிருத்திவி ராஜ ராசோ எனும் நூலை எழுதியவர் யாரு? சன் பர்தே. பிருத்திவி ராஜ ராசோ என்னும் நூலை எழுதியவர் சன் பர்தே. இவர் என்ன எழுதிப்பாரு? விசாகதத்தர், முத்ரா ராஜசம் அப்படின்றது இவரு கல்கலனின் ராஜதரங்கிணி அப்படின்னு ஒரு நூல் எழுதிப்பாங்க. காக்கச இனத்தை டேஸ் என்று அழைக்கலாம் அப்படின்னா இவங்க என்னது? ஐரோப்பியர்கள். இவங்க நிக்கர்கள் அப்படின்னா ஆப்பிரிக்கா. இவங்க வந்துட்டு ஆஸ்ட்ரலாய்டுகள். மங்கோலியா வந்துட்டு ஆசிய அமெரிக்கர்கள். நெக்ஸ்ட், சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக நில வருவாய் மூலம் பெறப்பட்டது. நிலவரியானது காணிக்கடன் என அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட், உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி பராந்தக நெடுஞ்செழியன். நெக்ஸ்ட்,
தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4. ஸோ அதுலயே இருக்கு தப்பு. 4 தான் கரெக்டான ஆன்சர். தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 மாநில வழிமொழியாக இருக்க வேண்டும். இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு, தமிழ்ல தப்பா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல பாத்துருங்க. பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யாரு அப்படின்னா விஜயாலய சோழன். இவர்ல வந்த கடைசி அரசர் தான் யாரு? அதி ராஜேந்திரன். இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் யாரு? ராஜராஜன் தான் பெரிய அளவுல கொண்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் முதலாம் ராஜேந்திரன் இன்னும் கொஞ்சம் பெருசா கொண்டு போயிருப்பாரு. நெக்ஸ்ட் கூற்று யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநராக பணியாற்றினார். கரெக்ட் தான். எதுக்காக அந்த மாதிரி பணியாற்ற மாட்டாங்க அப்படின்னா நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்த நடவடிக்கை. இரண்டுமே சரிதான். ஸோ கூற்று காரணம் சரி, அதுக்கான விளக்கமும் சரி. நெக்ஸ்ட் நிலம் என்பது இயற்கையின் நன்கொடை. நிலத்தின் ஆரம்ப அளிப்பு 0. நிலத்தின் ஆரம்ப அளிப்பு 0. நெக்ஸ்ட் இல்ஜி அரச வம்சத்தின் காலம். எங்க இல்ஜி அரச வம்சத்தின் காலம் ஆப்ஷன் பி 1290 டு 1320. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? அடிமை. ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம் 1206 இருந்து 1290. அதுக்கப்புறம் இவங்க கில்ஜி வம்சம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் துக்ளக் வம்சம். யாரு? துக்ளக் வம்சம். அதுக்கப்புறம் யார் வருவாங்க? சையது வம்சம். சையது வம்சம். நெக்ஸ்ட் லோடி வம்சம். சையது லோடி வம்சம் 1451 இருந்து 1526 வரைக்கும் இருந்திருப்பாங்க. லோடி வம்சம். ஸோ அடிமை வம்சம் குத்புதீன் ஐபக் தொட்டி வச்சுப்பாரு. குத்புதீன். கில்ஜி வம்சத்தை யாரு தோற்று வச்சிருப்பாங்க? ஜலாலுதீன். ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்றவரு தோற்று வச்சிருப்பாங்க. யாரை கொன்ன? கைக்கு பார்த்தா கொண்டிருப்பாரு. கைக்கு பார்த்தா கொண்டுட்டு தொடங்கி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் யாரு? துக்ளக். துக்ளக் வம்சத்தை யாரை தோன்று வச்சிருப்பாங்க அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக். நெக்ஸ்ட் சையது வம்சம் யாரு? கிஷிர் கான். கிஷிர் கான் தோற்று வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் லோடி வம்சம். லோடி வம்சம் பக்லுல் லோடி. பக்லுல் லோடி. ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பாகும். சரிதான். இதன் தலைமையிடம் புதுதில்லியில் அமைந்துள்ளது. இரண்டும் சரிதான். நெக்ஸ்ட் மம்லுக் அரச வம்சத்துக்கான அடிக்கலை நாட்டியவர் யாரு? குத்புதீன் ஐபக். யாரு? முகமது கோரி மூலமா தோற்றுவிச்சிருப்பாரு. முகமது கோரி இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை கொண்டு வந்திருப்பாரு. அப்போ ஒரு அடிமை அப்படின்றது என்னது? பண்டகன். பண்டகன் அப்படின்றது ஒரு பாரசீக சொல். பாரசீக சொல். அதை பேஸ் பண்ணி இந்த அடிமைகள்ல ஒருவர் தான் குத்புதீன் ஐபக். இவரை தான் இங்க எங்க ஆட்சி பண்றதுக்கு விட்டுட்டு போவார். இவர் தான் அடிமை வம்சத்தை தோற்றி வச்சிருப்பார். இல்துமிஸ் அப்படின்றது அவருக்கு அப்புறம் வந்தவர். அடிமைகளின் அடிமை இல்துமிஸ். நெக்ஸ்ட் கூற்று மங்கள்களுடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். ஆமா கரெக்ட் தான். எதுக்குன்னா இந்த போர் எதுவும் வந்துடக்கூடாது. செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலிய படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறினார். ரெண்டுமே கரெக்ட் தான். சோ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்க துக்ரில் கான் அப்படின்றது வங்காள ஆளுநர். வங்காள ஆளுநர். அலாவுதீன் அப்படின்றது காராவின் ஆளுநர். பக்லுல் லோடி அப்படின்றது சிர்கந்தின் ஆளுநர். ரஷ்யா அப்படின்றது ஜலாலுதீன் யாகுத். ஜலாலுதீன் யாகுத் யாரு? எத்தியோப்பிய அடிமை. எத்தியோப்பிய அடிமை. யாரு? ரஷ்யா அவையில இருந்திருப்பாரு. ரஷ்யாவோட அவையில இருந்திருப்பாரு. யாரு? இவரு. அதனாலதான் இவரை ஏன் நீங்க வந்துட்டு இங்க நியமனம் பண்ணீங்க அப்படின்னா உள்ள சதி பண்ணி யார? ரஷ்யாவை கொன்றுவாங்க. நெக்ஸ்ட் 77வது கொஸ்டின். தேசமன்றின் தேர்தல் சின்னங்கள் அணியின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என 2 வகை உள்ளதுன்னா 1968. நெக்ஸ்ட் முதன்மை காரணிகள் நிலம் மற்றும் உழைப்பு. நெக்ஸ்ட் 79வது கொஸ்டின். இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் அப்படின்னு யாருன்னா மார்ஷல் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது. சரிதான். கலப்பு பொருளாதாரத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனம் ஒன்றாக இருந்து செய்ய முடியும். இரண்டுமே சரிதான். ஸோ இவ்வளவுதான் ஜிகே கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். டெஸ்ட் பைக்கான ஜிகே கொஸ்டின் இவ்வளவுதான். நம்ம சைக்காலஜி கொஸ்டின் எதுக்குமே போடவே இல்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காதனால அந்த வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப நானே கண்டிப்பா எடுத்து போடுறேன். கொஞ்சம் ஒரு மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சண்டே வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமா இருக்கனால கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லிட்டு போக முடியாது. இந்த அளவுக்கு நம்ம வேகமா சொல்லிட்டு போனோம் அப்படின்னா சைக்காலஜி வேஸ்ட் ஆயிரும்.
ஸோ சைக்காலஜி சொல்லிக் கொடுக்கும்போது ஒவ்வொரு விஷயமா சொல்லிக் கொடுத்தா தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெறும் ஆன்சர் மட்டும் நான் ரீட் பண்ணிட்டு போனா ஒரு யூஸும் கிடையாது. ஸோ ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் சைக்காலஜி ரொம்ப சிம்பிளா புரியும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் சைக்காலஜி வீடியோ போடாம இருக்கேன். சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக தான் அந்த வீடியோ போடாம இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மண்டே ஆர் வெட்னஸ்டேல இருந்து கண்டிப்பா சைக்காலஜி வீடியோ அப்டேட் பண்ணுவோம். ரெகுலரா போட்டுருவோம். சைக்காலஜி நிறைய பேர் கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க. உங்களோட மார்க் பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணுவோம். சைக்காலஜிய பொறுத்தவரைக்கும் 60 கொஸ்டின்னா 60க்கு 60. அதுல மார்க் குறையவே கூடாது. ஸோ அத டார்கெட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஸ்கோர் பண்ண வைப்பேன். அது என்னோட கான்ஃபிடென்ட் அது இருக்கு. உங்கள எப்படியாச்சும் அதுல 60க்கு 60 எடுக்க வச்சுருவேன் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையோட நீங்க என் கூட டிராவல் பண்ணுங்க. கண்டிப்பா ஈஸியா இந்த தடவ எஸ்ஏ எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணலாம். தேங்க் யூ.